கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சங்கீதம் 37:3. Trust in the Lord and do good, so shalt thou dwell in the land, and verily thou shalt be fed. Psalms 37:3. இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளையெல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஃபவுண்டர் அண்ட் தலைவராய் காணப்படுகிற சகோதரர் தாமஸ் அவர்கள் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதான போதக பிதாக்கள், இந்த காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை யூடியூப் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அருமை கிறிஸ்துவின் சகோதரர்கள் மற்றும் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறேன். ஒரு விசை கூட இந்த காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி மூலமாய் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, நான் போன நாட்களிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து ஆண்டவராகிய தேவன் வரை இருந்த எல்லா ஆபத்துகள், வேதனைகள், சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள், வியாதிகள், துன்பங்கள் இவைகள் என்றெல்லாம் தேவனாகிய கர்த்தர் இந்த மட்டுமாய் நம்மை மறைத்து பாதுகாத்து கொண்ட கிருபைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு சின்ன மெடிடேஷன் நாம் சிந்திக்கும்படியாய் கடந்து செல்லுகிறோம். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்கிற தலைப்பிலே ஆண்டோட வார்த்தையை கேட்கும்படி கடந்து செல்லுகிறோம். மனுஷனாகிய நம்முடைய கருத்திலே என்ன இருக்கிறது என்று சொல்லி தீர்க்கதரிசி கேட்கிறதான வார்த்தை நமக்கு சொல்லலாம். ஐயா, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, அல்லப்பட்ட என்னிடத்தில் இந்த பொருள் கொஞ்சம் போல இருக்கிறது, ஒரு நேரத்தின் ஆகாரம் தான் இருக்கிறது, ஒரு வாரம் வாழக்கூடியதான சாப்பாடு தான் இருக்கிறது, இனி நான் நாளை தினத்தை எப்படி கழிக்கப் போகிறேன், நாளை தினத்தின் பிள்ளைகளை நான் எப்படி போஷிக்கப் போகிறேன், நாளை தினங்கள் எப்படி என்னோட வாழ்க்கை மாறப்போகிறது என்று கேள்விக்குறியோடு இருக்கிறதான எனது அருமை சகோதரர்களுக்கு பரிசுத்த வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்காக இதோ ஒரு வார்த்தையை வாசித்து கேட்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து கேட்கலாம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றாள். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். தேங்க்யூ. நாம் இங்கே வாசித்து கேட்டதான வேத பகுதி
2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே ஒரு தீர்க்கதரிசிய ஒரு பெண்மணியை பார்த்து கேட்கிறதான ஒரு காரியம்தான், What shall I want to do? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். பாருங்கள், தீர்க்கதரிசியோட புத்திரர் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ தீர்க்கதரிசியாகிய எலிசாவை பார்த்து அவள் சொல்லுகிறாள், ஐயா, உமது அடியானாகிய தீர்க்கதரிசி இந்த உலகத்தை விட்டு மரித்து போனான். இழப்பு நிமித்தமாக எனக்கோ என்னோட குடும்பத்திற்கோ ஒரு சந்தோஷத்தை காண முடியவில்லை. அந்த இழப்பு நிமித்தமாக எங்கள் குடும்பத்தில் தரித்திரம் பிடித்திருக்கிறது. அந்த இழப்பு நிமித்தம் எங்கள் குடும்பத்தில் வறுமை, அந்த இழப்பு நிமித்தம் எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. நாளுக்கு நாள் பட்டினியினாலும் வறுமையினாலும் தரித்திரத்தினாலும் எங்கள் குடும்பங்கள் வேதனைக்கு நேராக கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்று நமக்கு தெரியும். நாங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்த குடும்பம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்த குடும்பம், ஆண்டவருக்காக வைராக்கியம் என்ற குடும்பம், இந்த நாட்கள் இழப்புகள் நிமித்தமாய் சோர்வுகளும் தளர்வுகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் குடும்பங்களில் வந்து மோதி குடும்பம் அழிவின் பாதைக்கு நேரே காணப்படுகிறது. குடும்பம் வேதனைக்கு நேராய் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் தான் ஜெபிக்கிற பாரத்தோடு ஜெபிக்கிற ஊழியக்காரன், வேதனைகளை அறிந்து அவர்களுக்காக உதவி செய்கிற ஊழியக்காரன் எலிசா தீர்க்கதரிசி வந்து கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அன்பான God Goes His Ministry உள்ளதான அருமையான பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வியாதி ஒரு பக்கம், இழப்புகள் ஒரு பக்கம், தரித்திரம் ஒரு பக்கம், கஷ்டம் ஒரு பக்கம், நீங்கள் பல திட்டங்கள் தீர்மானங்கள் எடுத்து முன்னு நிறைவேற முடியவில்லை. அந்த சூழ்நிலைமையிலே ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர் மறுபடியும் அடுத்தவர் கேள்வி கூட கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இந்த யூடியூப் வாயிலாக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உன் குடும்பத்திலே ஆண்டவர் வந்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவர் வந்து தட்டிக்கொண்டே கேட்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தைக்கு முன்பாக அடுத்த வார்த்தை அந்த ஊழியக்காரன் தான் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? 2 காரியங்களையும் அதே ஊழியக்காரன் கேட்கிறார். அந்த இயேசு உன் குடும்பத்தில் வந்து கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை, மனுஷனால் செய்ய முடியாதது, மருத்துவரால் செய்ய முடியாதது, உற்றாரால் உறவினரால் செய்ய முடியாதது, சர்வ வல்லமையுள்ள இயேசு உனக்காக செய்து தரப்போகிறார். அந்த ஊழியக்காரன் எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவளிடத்திலிருந்து வருகிறதான பதில் கேளுங்கள். ஐயா, என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. ஐயா, என்னுடைய வீட்டிலே ஒரு நேர ஆகாரமே அல்லாமல் என்னிடத்தில் வேற ஒன்றுமில்லை, ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கிறது. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டார் எல்லாரிடத்திலும் நீ போய் காலியான வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வா. ஊழியக்காரன் சொல்லி விடுகிறார், நீ போமா, அக்கம் பக்கம் வீடுகளில் போய் காலியான வெறுமையான சில பாத்திரங்களை உன்னோட வீட்டிலே கொண்டு வா. காரணம், உன் வீட்டிலே ஒரு குடம் எண்ணெயை அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. ஆனா இந்த நேரத்திலே பரலோகத்தின் ஆண்டவர் அதன் மூலமாய் ஒரு ஆசீர்வாதத்தையும் அதன் மூலமாய் ஒரு சந்தோஷத்தையும் உன் குடும்பத்திலே தரும்படியாய் ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். அவன் போய் அந்த வீட்டின் அக்கம் பக்கம் வீடுகளை தட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் இதோ பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து அந்த பாத்திரங்களிலே நிறைந்த அளவிலே
அவன் எண்ணெயினால் நிரப்ப கர்த்தர் உதவி செய்தார். ஆம் தேவ பிள்ளையே, உன் வீட்டில் இருக்கிற அற்ப பொருளை அற்புதமாய் மாற்றி எடுக்கிறவர், உன் வீட்டில் இருக்கிறதான கொஞ்சம் பொருளை தாராளமாய் மாற்றுகிறவர். உன் வீட்டில் என்ன இருக்கிறது அதை கர்த்தரிடத்தில் சொல்லு. ஐயா, என் வீட்டில் இதுதான் இருக்கிறது, வேறு வழியே இல்லை, இவ்வளவுதான் இருக்கிறது, வேறு வழி இல்லை. ஆண்டவராகிய தேவன் உன் குடும்பத்தில் வந்து கேட்கிறார், எனக்கு இதுதான் இருக்கிறது ஆண்டவரே, வேறு வழி இல்லை என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய குறைவை அறிந்து நிறைவாக மாற்றுகிறவர் ஆண்டவர். உன் குறைவிலே அற்புதம் செய்கிறவர் ஆண்டவர். உன் குறைவிலே அடையாளங்களை செய்கிறவர் ஆண்டவர். அவர்கள் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வார்த்து, ஓ நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. மறுபடியும் சொல்லுகிறார், அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைയുടെ கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவைகளிலும் வார்த்தாள். எங்கெல்லாம் இருந்து காலி பாத்திரத்தை கொண்டு வந்தாலோ ஒரு கலசம் எண்ணெயை அத்தனை பாத்திரங்கள் நிரப்பி வழிய கர்த்தர் உதவி செய்தார். காலியான வெறுமையான உன் வாழ்க்கையில இயேசு வந்தால் உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். காலியான உன் வாழ்க்கையில இயேசு வரட்டுமே. இந்த காலை வேளையிலே இந்த யூடியூப் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு இயேசுவே என் வீட்டுக்குள்ளே வாரும், என்னுடைய குறைவை நிறைவாக்கும்படி வாரும். எனக்காக நீர் அற்புதம் செய்கிற தேவன் என்று அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் பல கடவுள்களை நான் ஆராதித்திருக்கிறேன். மெய்யான கடவுள் இயேசு என்று நான் இப்பொழுது விசுவாசிக்கிறேன். அந்த ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வீராக, அந்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்வீராக, அந்த ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்வீராக. நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என் பாவத்தை மன்னித்தவர், எனக்கு அற்புதம் செய்கிறவர், எனக்கு ஜீவனை தருகிறவர், என் வாழ்க்கையை அதிகரிக்கிறவர், என் வறுமையை மாற்றுகிறவர், என் வேதனைகளை மாற்றுகிறவர், என் சஞ்சலத்தை மாற்றுகிறவர், என் போராட்டங்களை மாற்றுகிறவர், என் வியாதிகளை மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு என்று நான் திட்டமும் தெளிவுமாய் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். உம்மால் செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுண்டோ? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த இயேசு எப்பொழுது உன் வாழ்க்கையில் வருகிறாரோ அப்பொழுது உனக்கு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த இயேசு உன் வாழ்க்கையில் நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் அந்த நிமிஷத்தில் இருந்து ஒரு அற்புதம். அந்த இயேசு உன் வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த நிமிஷத்தில் இருந்து உனக்கு ஒரு அற்புதங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. அவள் அடுத்து சொல்லுகிறதான ஒரு பதிலை கேளுங்க. அந்த 6வது வசனத்தை வாசித்து கேட்கலாம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. தேங்க்யூ. ஆம், அடுத்த பகுதியை பாருங்கள். அவள் சொல்லுகிறார், மகனை பார்த்து சொல்லுகிறார், மகனே இன்னும் ஒரு பாத்திரத்தை கூட கொண்டு வாப்பா. இங்கே ஆண்டோட கிருபையினால் நம்ம வீட்டுக்குள்ளே செழிப்புகள் தாராளம் பொங்கி வழிகிறது. இனி எங்கேயாவது காலி பாத்திரம் இருக்கா? இனி எங்கேயாவது காலி வெறுமையான பாத்திரங்கள் இருக்கிறது? அதை கொண்டு வாப்பா, கொண்டு வாப்பா. அப்பொழுது மகன் சொல்லுகிற பதில், ஏமா இனி நம்ம வீட்டுல காலியான வெறுமையான பாத்திரமே இல்லை, எல்லா பாத்திரங்களும் நிரம்பி ஆயிற்று. அப்படி அந்த மகன் பதில் சொல்லும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த எண்ணெய் ஊறல் நின்று போயிற்று. ஆம் தேவ பிள்ளையே, கொஞ்சம் போல ஒரு கலசம் எண்ணெயை நீ கொண்டு வந்ததான் எல்லா வெறுமையான பாத்திரங்களை நிரப்பி அது முடிந்து நிரம்புகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை அந்த விதவையோட வீட்டில் வைத்திருந்தார். அவள் ஒரு விதவை, அவளுக்கு வேலை செய்து கொடுக்க யாரும் இல்லை, போஷிப்பிக்க யாரும் இல்லை. ஆனாலும் அவள் குடும்பத்தில் ஒரு ஆண்டவர் வந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அந்த ஆண்டவர் வந்து உன் வாழ்க்கையில் காலியாய் இருக்கிற வெறுமையாய் இருக்கிற உன் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை, நீ பெற்றுக்கொண்ட அதிசயத்தை நீ மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதை அறிவிக்கிற விதத்தை நாம் வாசிப்போம். 7வது வசனம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவன பண்ணுங்கள் என்று கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுவோம். அப்பொழுது தீர்க்கதரிசி அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவிக்கிறார். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடன் எல்லாம் தீருமா,
யார் யாரிடத்திலிருந்தெல்லாம் கடன் வாங்கினாயோ அந்த கடனை எல்லாம் தீர்த்து மீதி உள்ளதை நீயும் உன் பிள்ளைகளும் சம்திருப்தியாய் வாழ, மீதி உள்ளதை நீயும் உன் பிள்ளைகளும் எடுத்து திருப்தியாய் ஜீவனம் பண்ணுங்கள். எஸ், கை நீட்டி நின்ற உன்னை கரம் நீட்டி மற்றவர்களுக்கு கொடுக்க வைத்த கர்த்தருக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். மனுஷனுக்கு முன்பாக கரம் நீட்டி நின்ற உன்னை, உன் வேதனையை கர்த்தர் கண்டு அந்த கரத்தால் உன்னுடைய கடனை தீர்த்து நீயும் சந்தோஷமாய் வாழ கர்த்தர் உதவி செய்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீ எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும், எந்த வேதனையில் இருந்தாலும், எந்த காலியான நிலைமையில் இருந்தாலும், இயேசுவின் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டால், இயேசுவின் குடும்பத்தில் வந்தால், உன்னுடைய கஷ்ட நஷ்டம் மாறி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்நாளுக்கு பல இடங்களில் நீ தோற்று போய் நிற்கிறாய், பல இடங்களில் நீ வேதனையோடு நிற்கிறாய். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார், கர்த்தர் உன்னை கனப்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்ல. ஆண்டவரே, என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை, நீர் என் வீட்டுக்குள்ளே வாரி, நான் காலியாய் இருக்கிறேன், என்னை நிரப்பும்படி வாரும் என்று சொல்லி அவரை கூப்பிடுவோம். பரலோகத்தின் ஆண்டவர் மேன்மையாக இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த நாளில் என்னை நினைத்தவரே, எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்த நாமம் உயர்த்திடுவே. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்த நாமம் உயர்த்திடுவே. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீர் காத்தீரே. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தீர் அதிசயமா. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தீர் அதிசயமா. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறே. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறே. கழுகை போலும் சீ
சுமந்து என்னை தாங்கினீரே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறே. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறே. உலகம் என்னை கைவிட்ட போதும் கிருபையால் என்னை தாங்கினீரே. உலகம் என்னை கைவிட்ட போதும் கிருபையால் என்னை தாங்கினீரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போதும் மறவாமல் என்னை நினைத்தவரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போதும் மறவாமல் என்னை நினைத்தவரே. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறே. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே, நன்றியாலே துதித்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே. எந்தன் தாழ்வில் என்னை நினைத்தவரே, உந்தன் நாமம் உயர்த்திடுவே.